கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையும் நிச்சயமும் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவையா இருக்கிறது. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என்னோடு இருக்கிறவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறார். இந்த வார்த்தையை எரேமியா சொல்லும் போது ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார் பாருங்கள். 10வது வசனத்தை வாசியுங்கள். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டு பயம் சூழ்ந்திருந்தது. அறிவியுங்கள். அப்பொழுது பயம் சூழ்ந்து இருக்கிறது என்று சொல்லவில்லை, பயம் சூழ்ந்து இருந்தது. இப்போ அந்த பயம் இல்லை. அதான் அப்ப என்ன எப்படி என்ன பயம் சூழ்ந்து இருந்துச்சு, இப்போ ஏன் அந்த பயம் இல்லைன்னா, நான் ஒன்றை கண்டு கொண்டேன். என்ன கண்டு கொண்டேன்னா, என் கூட இருக்கிறவர் யார் என்பதை கண்டு கொண்டேன். நம்மோடு இருக்கிறவர் யார் என்பதை நாம் கண்டு கொள்ளும் போது, இப்பொழுது நாம் எதற்காக பயந்து கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்தை குறித்த பயம் நம்மை விட்டு விலகும். ஆமென் சொல்லுங்க. இந்த முதல் நாள் பேசும்படிக்கு 3 நாட்கள் முதல் நாள் பேசும்படிக்கு ஆண்டவர் சமூகத்தில் வார்த்தைக்கு கேட்டபோது கர்த்தர் இதை தான் காண்பித்து தந்தார். நான் உன்னோடு பயங்கரமான பராக்கிரமசாலியா இருப்பதை நீ கண்டு கொள்வாயானால், இன்று உன்னை எந்த காரியத்தை குறித்த பயம் சூழ்ந்திருக்கிறதோ அந்த பயத்துக்கு நீங்களாகி நீ விடுவிக்கப்படுவாய். ஆமென். சங்கீதம் 34:4 நன்றாய் தெரிந்த வசனம். குயிக்கா சொல்லுங்க பார்க்கலாம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து He delivered me from all my fears. அப்போ 1-2 பயத்துக்கு மட்டுமல்ல, எல்லா பயத்துக்கும். ஹல்லேலூயா. என்னுடைய எல்லா பயத்துக்கும் ஹல்லேலூயா நீங்களாக்கி விட்டார். அப்ப தேவனால மட்டும்தான் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட முடியும். பிள்ளைங்க பயப்படுகிற காரியம் இருக்கிறது, பெற்றோர் பயப்படுகிற காரியம் இருக்கிறது. பிள்ளைங்க பயப்படுகிற காரியத்துக்கு பெற்றோர் பயப்பட மாட்டாங்க. அதனால பெற்றோர் அவங்கள சால்வ் பண்ணுவாங்க. இதுல ஒன்றும் இல்லை அப்படி. ஆனா பெற்றோர் பயப்படுகிற காரியம் இருக்கிறது. அந்த காரியத்துல பிள்ளைங்களும் அஃபெக்ட் ஆவாங்க. டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க இது ஒன்றும் இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் ஸ்கேன் ரிப்போர்ட் வரும்போது அது அவங்களையும் தாண்டி கைமீறி போகும்போது அவங்களும் அதில் பயப்படுவாங்க. எதுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன் என்றால், எந்த ஒரு மனிதனுக்கும் எல்லா பயத்தினின்றும் விடுவிக்க முடியாது. ஆனால் நம்மோடு ஒருவர் இருக்கிறார் தெரியுமா? மரண பயத்துக்கு அவரால் விடுவிக்க முடியும். பிசாசின் காரியங்களை குறித்த பயத்துக்கு அவரால் விடுவிக்க முடியும். மனிதர்களால் உண்டாகிற பயத்துக்கு அவரால் விடுவிக்க முடியும். இயற்கையினால் உண்டாகிற பயத்துக்கு அவரால் விடுவிக்க முடியும். என் ஆண்டவரை நான் தேடும் போது அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி என்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இதை பார்க்கணும். எதை பார்க்கணும்னா, என் கூட இருக்கிறவர் யார்? வேதத்துல அதிகமாய் வருகிற வார்த்தைகள் இருக்கிறது. ரிப்பீட்டடா சில வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கும். அப்படி ஒரு வார்த்தை ஆதியாகமத்திலையும் வருது, இடையில இருக்கிற புஸ்தகங்களிலும் அதிகம் வருகிறது, கடைசியில் வெளிப்படுத்தலே வருது. என்ன வார்த்தை தெரியுமா? பயப்படாத. ஆமென். நீ பயப்படாத. எங்கெல்லாம் ஆண்டவர் பயப்படாத சொல்றாரோ அங்கெல்லாம் அவர் இருக்கிறார். அதுதான் ஏன் பயப்படாத சொல்றாருன்னா, அவர் அங்க இருக்கிறார். எந்த சூழ்நிலையானாலும் சரி
ஆண்டவர் அங்க இருக்கிறதின் அடையாளம் என்னன்னா, அவர் நம்மோடு பேசுகிற முதல் வார்த்தையே ஃபியர் நாட், பயப்படாத. அப்ப என்ன பார்த்து ஆண்டவர் பயப்படாதுன்னு சொல்லிட்டார்னாலே அந்த காரியத்தை அவர் பார்த்துப்பார்னு தான் அர்த்தம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. ஏன் ஆச்சரியமா இருக்கிறதுனா, நேற்று கிருபையினால சென்னையில் ஒரு மீட்டிங். நேற்று இந்த வார்த்தையை வச்சு இன்னொரு ஆங்கிள் ஒரு மெசேஜ் கடகடன்னு எடுத்துட்டு, நோட்டில் எழுதுறதுக்கெல்லாம் டைம் இல்லை, மொபைலில் டைப் பண்ணி வச்சுட்டு, இன்னைக்கு காலையில் வந்து இங்கே வர்ஷிப் நடக்கும்போது தான் சரி அதை வச்சு அப்படியே மொபைலில் எழுதலான்னு சொல்லிட்டு உட்காந்துருந்து எழுதுனா அதில் ஒன்றே எழுத விடாமல் வேற எழுத வச்சுட்டே இருக்கிறார் ஆண்டவர். ஆமென். அப்போ ஓகே, இன்னைக்கு ரேமாவே இதுதான், பயப்படாத. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பயப்படாதங்கிறத எப்படி சொல்லுவார் தெரியுமா? புலம்பல் 3:57. பயப்படாதுன்னு சொல்றத அவர் எப்படி சொல்லுவார்னா, நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே, நீர் அணுகி. ஆமென். நீர் அணுகி, நீங்க என் பக்கத்துல வந்து. ஹல்லேலூயா. நான் கூப்பிட்ட நாள்ல போன்ல இருந்துட்டு அதெல்லாம் பயப்படாதீங்க அப்படி சொல்றதுக்கு அவர் பாஸ்டர்லாம் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. நீர் அணுகி பக்கத்துல வந்துட்டு. அப்ப என்ன பார்த்து பயப்படாதுன்னு சொல்றாருன்னா, எனக்கு ஒண்ணு நிச்சயமா தெரியுது, என்ன கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறதுனால சொல்றார், ஃபியர் நாட், பயப்படாத. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல தெரிஞ்ச வசனங்கள் தான் நம்முடைய பலம். அது பிரசங்கம் அல்ல, வசனம். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம கொடுக்கிற வியாக்கியானங்கள் அல்ல, நமக்கு ஸ்ட்ரெங்தே வசனம் தான். அதுல இருந்து அதை மெடிடேட் பண்ணி நம்ம தியானிக்கிறோம், பேசுறோம். அதனால ஒரு சில வசனங்களை வேகமா முதல்ல வாசிக்கலாம். ஏசாயா 41வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 41வது அதிகாரம், அதனுடைய 10 முதல் வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. அடுத்து 13வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படிங்கிறார். நான் உன் கூட இருக்கிறேன், அதனால நீ பயப்படாத. நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அதனால நீ பயப்படாத. 14வது வசனத்துல மீண்டும் சொல்லுகிறார், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு கூட இருக்கிறேங்கிறத ஒரு விஷயமாக சொல்லிவிட்டு, நான் உனக்கு கூட எப்படி இருக்கிறேன் தெரியுமா? உனக்கு துணை செய்கிறவராயிருக்கிறேன். 43:1 மீண்டும் சொல்லுகிறார், இப்போதும் யாக்கோபை உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். அடுத்து சொல்றாரு, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவன் யாரை பார்த்து பயப்படாதுன்னு சொல்றார்? அவருடையவர்களை. நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத. ஆண்டவரே, இன்னும் எனக்கு பயம் போகல, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நீ பயப்படாத. ஆண்டவரே, இன்னும் எனக்கு, நீ ஏன் பிள்ளடா, நீ என்னுடையவன், பயப்படாத. பயப்படாதே, பலக்கரத்தால் பயப்படாதே, சபலம கபர பலரத
கைகளை உயர்த்தி சொல்லும், பாசம் என் மேல், பாசம் என் மேல். நன்றி அப்பா. ஆமே நாம யாக்கோவே, யாக்கோவே நீ பயப்படாத. ஆண்டவரே, யாக்கோவே நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாத. யாக்கோவே நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாத. ஆண்டவரே, ஏய் நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. என்ன சொன்னா என் பயம் மாறுமோ அதை எனக்கு சொல்றதுக்கு அவர் தயங்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ என்னுடையவன். அதனாலதான் சகரியாவை கொண்டு ஆவியானவர் எழுதி வைத்தார், உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை, உன்னை தொடுவோர் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோர் ஆமென். அக்கினியே glory alaba shantaraba kabarabala radanara. ஆமென். ஹalleluya. ஆமென். நம்மோடு இருக்கிறவர் யார் என்பதை ஒரு தேவப்பிள்ளை கண்டு கொள்ளும் போது அவனை சூழ்ந்திருக்கிற பயம் எப்படிப்பட்ட பயமா இருந்தாலும் அது அவனை விட்டு விலகி போயிடும். எனக்கு இதுதான் கண்டு கொள்ளணும், என் கூட இருக்கிறவர் யார். ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசியுங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும், ஐ அம் யுவர் ஷீல்ட் அப்படிங்கிறார். நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு, எந்த காரியங்கள்? 14வது அதிகாரத்தில் ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. அழைக்கப்பட்ட ஆபிரகாம் வாழ்க்கையில முதல்ல யுத்தம் பண்ணுகிற ஒரு சூழ்நிலை. ஆபிரகாம் வீட்டில் இருந்தவர்கள் 318 பேர். யாருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறான் என்றால் 4 பெரிய ராஜாக்களுக்கு விரோதமாக. 4 பெரிய ராஜாக்கள்னா அவங்க சேனையில 318 பேரா இருப்பாங்க, ஆயிரக்கணக்கானவர் இருப்பாங்க. இவங்களுக்கு அகைன்ஸ்டா யுத்தம் பண்ண போறான். 14வது அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவிஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தினான். துரத்தப்படுகிறார்கள். நல்ல கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையை சொல்லும் போது ஆமென். சில வார்த்தைகள் இடையில வருவது செய்திக்கு மேட்சா இருக்காது, ஆனா நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையா இருக்கும். அதுதான் என்னன்னா, லோத்து ஆபிரகாம் வீட்டில் வளர்ந்த பையன். சத்துருக்கள் இப்படிதான் நம்ம குடும்பத்தில் சிலரை பிடிச்சு வச்சிருப்பாங்க. அவர்களை துரத்துறதுல ஒரு தேவ புள்ள உத்தரவாதம் எடுக்கணும். ஆமே ஆமே. அவங்கள நமக்கு என்ன வந்துச்சுன்னு இருக்கக்கூடாது. அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் உத்தரவாதம். நமக்கு யுத்த மாம்சத்தோட ரத்தத்தோட அல்ல. அதனால நம்ம ஜபத்தில் போராடணும். இல்லைன்னா லோத்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க, லோத்து அகப்படுவான். இந்த செய்தி ஆபிரகாமுக்கு கேள்விப்படுகிறான். ஆமென். 11வது வசனத்திலிருந்து நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 13வது வசனம், தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். தேவன் அநேக காரியங்களை நமக்கு உணர்த்துவார், தெரிவிப்பார். இன்னார் இந்த கட்டில் இருக்கிறாங்க, இன்னார் இந்த போராட்டத்தில் இருக்கிறாங்க, இன்னார் இந்த பிடியில் இருக்கிறாங்க. உடனே ஐயோ என்னால முடியாதுன்னு
நம்மை கொண்டு செய்ய தேவன் பிரியமா இருக்கிறார், சித்தமா இருக்கிறதுனால தான் அந்த காரியங்களை நம்ம கிட்ட தெரியப்படுத்துகிறார். நம்ம இடத்துல ஒரு நபரை குறித்து ஒரு காரியத்தை தெரியப்படுத்துறாருன்னா அந்த உத்தரவாதம் நம்ம எடுக்கணும், எடுத்துதான் ஆகணும். இல்லைன்னா இந்த விஷயம் எதுக்கு ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்லணும்? அதான் லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் தொடர்பு முறிந்து விட்டது 13வது அதிகாரத்தில். நீ எந்த வழியை பார்த்து போறிய நீ போ, அவ்வளவுதான். லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்து போயிட்டான். 13ல சாப்டர் 2 பேருக்கு சாப்டர் அங்க க்ளோஸ் ஆகுது, அந்த ரிலேஷன்ஷிப் அங்க பிரேக் ஆகுது. ஆனா ஆபிரகாம் இடத்துல இந்த செய்தி வந்து சொல்லப்படுது. உடனே ஆபிரகாம் பார்த்துட்டு சும்மா இருக்கல, ஏன்னா என் காதுகளில் இது சொல்லப்படுகிறது, என் அறிவுக்கு இது வருகிறது, அதனால நான் யுத்தம் பண்ணி தான் ஆக வேண்டும். ஆண்டவர் வெளிப்படுத்துவார். சிலரோடு நமக்கு தொடர்பே இல்லாமல் இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் அவங்களுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இருக்க, ஏன்னா ஏதாவது ஒரு கசப்பான சம்பவம் நடந்திருக்கலாம், அல்லது மன வருத்தமான காரியங்கள் உண்டாயிருக்கலாம். ஆனால் அவர்களை குறித்த ஒரு காரியம் தேவன் தரிசனத்திலோ சொப்பனத்திலோ அது ஏதோ ஒரு வகையிலையோ நமக்கு தெரியப்படுத்துறாருனாலே புரிஞ்சுக்கோங்க, நாம் அவர்களுக்காய் போராட வேண்டியது அவசியமா இருக்கிறது. இது நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இதை நீங்க அறிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஆமென், ஆமென் சொல்லுங்க. இப்போ ஒருவன் தப்பி ஓடின ஒருவன் வந்து சொல்லுகிறான். 18வது அதிகாரத்தில் ஆபிரகாம் வந்து ஆண்டவர் சொன்னார் பாத்தீங்களா, சோதோமின் கூக்குரல் என கேட்குது. ஏன் ஆபிரகாம் பெர்மிஷன் கொடுத்தா தான் ஆண்டவர் செய்யணுமா? இல்லையே. அப்படியே ஆபிரகாம் கேட்ட ஆபிரகாம் சொல்லுவார், நான் சாம்பல் பார். ஏன்னா உத்தரவாதம் எடுக்கிற நிலையில கர்த்தர் ஆபிரகாம் வச்சிருக்கிறார். லோத்து உன்கிட்ட பேசுறானோ பேசலையோ, லோத்து உன்கிட்ட பிரியமா இருக்கிறானோ பகையா இருக்கிறானோ, ஆனா ஆபிரகாமே லோத்துக்காக உத்தரவாதம் எடுக்கிற ஸ்தானத்துல கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார். உனக்கு அதுக்கப்புறம் லோத்து ஆபிரகாம் எங்கேயுமே மீட் பண்ணல, பார்க்கல, பேசல, சேர்ந்து சாப்பிடல. ஆனா கடைசி வர லோத்துக்காக ஆபிரகாம் உத்தரவாதம் எடுத்தான். அவன் தான் கர்த்தருடைய சிநேகிதன். நம்மோடு பழகு. உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் என்ன சாதிச்சிட்டோம்? ஆயக்காரரும் அதுதானே செய்யறாங்க. ஆண்டவர் உணர்த்துறாருன்னா, ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டீர் ஆண்டவரே, அப்படி இல்லை அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, இப்படி காட்டி தரார்ல. இந்த ஒரு பிடி, சிலர் மரண பிடியில் இருக்கிறதை காண்பித்து தருவார், சிலருடைய வஞ்சக வலையில் இருப்பதை காண்பித்து தருவார். ஆமா, சிலர் பிசாசின் பிடியில் இருக்கிறதை காண்பித்து தருவார், பாவ பிடியில் இருக்கிறதை காண்பித்து தருவார். அதை பார்த்துட்டு 10 பேர்ட்ட போய் சொல்றதுக்கு இல்ல, உத்தரவாதம் எடுக்கிற பொறுப்பை. அப்போ ஆண்டவரே என்னால முடியுமா? என்னால முடியாதுன்னா எனக்கு காட்டி தர மாட்டா. கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாருன்னா என்ன வச்சு கர்த்தர் செய்ய விரும்புறாருன்னு அர்த்தம். 99 வயது ஆபிரகாம் லோத்து குறித்து ஆண்டவர் பேசும்போது பாதத்தில் விழுந்து நான் சாம்பல தூசியமா இருக்கிறேன்னு சொல்லும் போது ஆண்டவர் அங்க தூதர்கள் அனுப்பி லோத்து கையை பிடிச்சு வெளியே இழுக்கிறார். அதனாலதான் ஒரு தேவ பிள்ளைங்க உத்தரவாதம் நான் நீ செய்திக்குள்ள வர விரும்புகிறேன். ஆமா, அதான் சொல்றேன் அல்லவா, சில வார்த்தைகள் செய்திக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்காது, ஆனால் ஆவியான ஒரு ஆவியில உணர்த்தும் போது அதை சொல்லிவிடுவேன், காதுள்ளவன் கேட்க கடவன். இவ துரத்தி விடப்படுகிறார்கள். எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, துரத்தி விடப்பட்டவன் வந்து எப்ப வேணாலும் திரும்பி வருவான். இப்போ ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகி நீ பயப்படாதேன்னு சொல்றாருன்னா யாரை பார்த்து பயப்படாதேன்னு சொல்லுவோம்? பயப்படுறவங்களை பார்த்து தான். ஆபிரகாமுடைய பயம் இங்கே எதுவா இருந்திருக்கு தெரியுமா? எனக்கு என்ன பாதுகாப்பு? அப்பதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமாய் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அந்த பலனை 2வது வச்சிருவோம். நான் உனக்கு கேடகமாய் இருப்பேன் சொன்னாரா, இருக்கிறேன் சொன்னாரா? இருக்கிறேன். வெறும் 318 பேரை கொண்டு போய் அடிச்சுட்டு நீ வர. ஏன் நீ அடிக்கும் போது அவங்க எல்லாம் இப்படி வச்சுட்டு கையை கட்டிட்டு பார்த்துட்டா இருந்தாங்க? அடி ஆபிரகாமே, அடி ஆபிரகாமே. அவங்களும் அடிச்சாங்க, அவங்களும் வாளால வெட்டுனாங்க, அவங்களும் அம்ப விட்டாங்க.
ஆனா நீ அடிச்சது அவங்க மேல பட்டுச்சு, அவங்க அடிச்சது உன் மேல படல. ஏன்னா நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை ஆயுதங்களை சத்துரு தொடுத்து விட்டான். கர்த்தரோ பயங்கரமான. அதனால பயப்படாத. எத்தனை ஏன் பயம் சூழ்ந்திருந்துச்சுன்னா எரேமியா சொல்றார், அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டு பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய். ஆமென். நீ இந்த 4 பெரிய ராஜாக்களோட ஃபைட் பண்ணும்போது அவனுக்கு இப்படி கை கட்டிட்டு பார்த்துட்டா இருந்தானுங்க. 5 பட்டணங்களை பிடிச்சிட்டு போறாங்க இந்த 4 ராஜாக்கள். நீங்க அதை படிச்சீங்கன்னா தெரியும். அப்ப சாதாரணமானவங்க கிடையாது, பெரிய ராஜாக்கள். அவங்கள தான் துரத்தி, அவங்களால முடியல, அவங்களும் அடிக்கிறாங்க, அவங்களும் எல்லாம் பண்றாங்க, படலையே. இவ்வளோல இருக்கிற தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி அவ்வளவுதானே. ஆமென். கோலியாத் ஈட்டியை வச்சிருக்கிறான், பட்டயத்தை வச்சிருக்கிறான், எப்படி வீசி இருப்பான், படல. நம்முடைய வாழ்க்கையில சத்துரு தொடுத்த ஆயுதத்துல ஒன்று பட்டு இருந்தா கூட ஆண்டவர் என்ன சொன்னார்? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம்னா என்ன அர்த்தம்? பல விதங்கள் ஆயுதங்கள் உருவாக்கப்படுது, பல விதங்கள்ல. சின்ன பேனா கத்தியிலிருந்து பல விதங்களில் உருவாக்குறான். அவன் உருவாக்குற ஆயுதத்துல ஒண்ணு என்னன்னா, கூட இருக்கிறவங்க நாக்க ஷார்ப்பாக்குவான். நான் உங்களை சொல்லல, உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதுன்னா உங்கள் நாவை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அப்படி உருவாக்குவான். அதான் அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எந்த ஆயுதமும். ஆமென். அவன் பல டைப்ல அவன் உருவாக்குறான், நமக்கு தெரியாது. பல விதங்களில் அவன் உருவாக்குறான். ஆனா ஏன் படல? ஒரே ஒரு ரீசன் தான், கர்த்தர் எனக்கு கேடகமா இருக்கிறார். அதனால சார் பயப்படாத, நீ பயப்படாத, நீ தூங்கு, படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே. ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சம். ஆமென். வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும். அப்போ இங்கே பயம் எதனால வருது தெரியுமா? பாதுகாப்பை குறித்த சந்தேகம் வரும்போது பயம் வருது. பாதுகாப்பை குறித்த சந்தேகம் வரும்போது பயம் வந்துருது, பயம் வருது. பெற்றோர்லாம் இருக்கிறாங்க, பிள்ளைங்க வளர்ந்து அடுத்து மேற்படிப்புக்காக வெளியூருக்கு ஹாஸ்டல் இங்கெல்லாம் அனுப்பும்போது பிள்ளைங்கள பஸ்ஸோ ட்ரெயினோ ஃப்ளைட்டோ ஏற்றி விடுவாங்க. அந்த பிள்ளைங்க அங்கே போய் சேர்றது வரைக்கும் அவங்களுக்கு இந்த பாதுகாப்பை குறித்த ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருதயத்துக்குள்ள வந்தாலே பயம் வந்துடும். அப்ப அந்த பயத்துக்கு மருந்தாய் பார்த்தீங்களா, சமயத்துக்கு இந்த இடத்துல வந்து எடுத்ததை நான் உனக்கு சந்ததியை தருவேன்னு சொல்லலை, நான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன்ல ரெண்டாவது தான் சொல்றேன். முதல்ல இப்போ அவனுக்கு என்ன தேவைன்னா, அவனுக்கு ஒரு காரியத்தை அவர் உறுதிப்படுத்துறாரு. என்னன்னா, இங்கே பாரு, நான் அவனுக்கு கேடகமா இருக்கிறேன். சத்துரு ஆயுதத்தை தொடுக்க மாட்டான்னு சொல்ல, தொடுப்பான், ஆனா உன் மேல ஒன்றும் படாது. உன் மேல ஒன்று படணும்னு ஆபிரகாம் என்ன தாண்டி தான் படணும். ஆமென். ஹல்லேலூயா. பாதுகாப்பு ஆண்டவரே, அவர் தாங்க நம்முடைய பாதுகாப்பு. வேதம் சொல்லுகிறது,
கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கு ஆமா திட ஆமா கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். சங்கீதம் 91 தேவரீர் தலைமுறை தலைமுறையா எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறீர். ஆபிரகாமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நமக்கு பாதுகாப்பு, எனக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு நிலையில நான் வரும்போது பயம் வந்துடும். அதனாலதான் பிள்ளைங்கள் எல்லாம் ஹாஸ்டல்ல வெளியே கொண்டு விடும்போது தெரிஞ்ச யாராவது இருந்தா ஏன் ஃபீஸ் கொடுத்துட்டு பிள்ளை எதாப்பா ரூம் போ அப்படி விட மாட்டாங்க. போயிட்டு பார்த்துக்கோங்க. ஃபோன் பண்ணி எடுக்கலைன்னா கூட இருக்கிறவங்க ஃபோன் நம்பரை வாங்கி வச்சிருப்பாங்க. அப்படி என்னாச்சு? ஏன்னா எந்த இடத்துல எனக்கு பாதுகாப்பு இல்லை, குறையுது, ஏதோ சம்திங் எனக்கு உள்ள ஃபீல் ஆகுதுனால என்ன பயம் சொல்லுது. 14வது அதிகாரத்தில் 4 பெரிய ராஜாக்களை துரத்தினான். ஆனாலும் இருதயத்துக்குள்ள ஒரு பயம். ஏன்னா இவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாது. எப்போ வருவாங்க தெரியும். நான் எப்படி நைட்டு படுத்து தூங்க முடியும்? எத்தனை பேர் தூக்கத்தை இழந்திருக்காங்க. கையில் ஒரு 2 லட்சம் பணத்தை வச்சுட்டு நீங்க பஸ்ல ஏறி சென்னைக்கு போங்க, நிம்மதி எத்தனை படுத்து தூங்குவீங்க? பணம் இல்லாதவங்க பக்கத்துல நம்ம இப்படி வச்சுட்டு கொசு பறந்தா கூட அடிக்கணும்னு தோணும். நான் அடிச்சா இது கீழே விழுந்துட்டுனா அது இருந்து மூக்குல இருந்து கடிச்சிட்டே இருக்கும். எனக்கு இங்க பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சுன்னா எனக்கு நிம்மதியே இருக்காது. அதனால ஆண்டவர் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, ஆபிரகாமே நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், நான் கேடகமா இருப்பேன்ல, நான் இருக்கிறேன். இல்லைன்னா இந்த 14 தாண்டி இருக்க மாட்டேன். இந்த 15 நிக்க காரணம் நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். இந்த 2022 தாண்டி இந்த 2023 நிக்கிறதுக்கு ரீசன் ஒண்ணுதான். கர்த்தர் எனக்கு ஷீல்டா இருக்கிறார். ஆமென் சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவர் சொல்லி பயப்படாத. அப்ப இந்த இப்படி அவரை கேடகமா ஒருத்தன் பார்த்துட்டான், நான் பயப்பட மாட்டான். அப்படி தாவீது பார்த்ததுனாலதான் 3ஆம் சங்கீதம் பாடுறார். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. பாடுங்க. தலை நிமிர தலை நிமிர செய்பவர் நீரே. ஆமென். தகப்பனே தந்தையே தலை நிமிர, தகப்பனே ஆமென் ஆமென். அடுத்து பாருங்க, ஆகார்ட்ட ஆண்டவர் பயப்படாதேங்கிறார். ஆதியாகமம் 21வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. ஆமென். இந்த வார்த்தை என்னை காலில் எழுதும் போது ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் காண்பித்து தந்தார். ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? யோசித்து பாருங்க, இந்த பூமியில ஆகாருக்கு என்ன சம்பவித்தது என்று கேட்கறதுக்கு ஒரு ஆள் உண்டா? இத்தனை காலம் ஆபிரகாம் வீட்டில் வேலை செஞ்சான் இல்லை? ஆபிரகாம் கேட்டாரா? சாராள் கேட்டாங்களா? உனக்கு என்ன சம்பவித்தது, உனக்கு என்னாச்சு அப்படி கேட்கறதுக்கு இந்த பூமியில ஆகாருக்கு ஒருத்தருமே கிடையாது. உனக்கு என்னாச்சு, உனக்கு என்னமாச்சு? ஆமென். ஆனா கர்த்தர் கேட்கிறார், உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாத.
இங்கே பயம் எது நிமித்தம்னா தனக்கு நேரிட்ட காரியத்து நிமித்தம். சில காரியங்கள் நாம் எதிர்பாராதவைகள் நேரிடும் போது நம்மை பயம் வந்து பிடிச்சிடும். பயம் பிடிச்சிடும். ஏன்னா இந்த இஸ்மவேல் வளருகிறான் வீட்டில். ஏற்கனவே ஆகார் வந்து அந்த வீட்டை விட்டு ஓடினவா. திருப்பி ஆண்டவர் கொண்டு வர வச்சு இப்பொழுது இவர்கள் துரத்தப்படுகிறார்கள், விரட்டப்படுகிறார்கள். இவள் என்ன சொல்றான்னா, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு தள்ளி போய் உட்கார்ந்திருந்து இவ அழும்போது தான் ஆண்டவர் வந்து கேட்கிறார், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, உனக்கு என்ன நடந்துச்சு? பயப்படாத. என்னை ஒருத்தர் விசாரிக்கிறார்னாலே அது எதை காண்பிக்குது தெரியுமா? எனக்காக அவர் செய்ய ரெடி ஆயிட்டார்னு அர்த்தம். ஏன் அநேகர் நம்மளை விசாரிக்கல தெரியுமா? அவங்க நமக்காக ஏதோ ஒன்று செய்யறதுக்கு ரெடி இல்லாததுனால. ஆமே, நம்மளை ஒருத்தங்க விசாரிக்கிறாங்கனாலே அவங்க நமக்காக ஏதோ ஒன்று செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். கேட்டா நம்ம தலையில கட்டிடுவாங்க. எத்தனை பேர் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்க கூட நமக்கு முடியாத அளவுக்கு நாம் கட்டப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? சிலர்கிட்ட நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கூட நம்மளால கேட்க முடியல தெரியுமா? ஆமே, ஏன்னா அவங்க பல பிரச்சனைகள் இருக்கிறாங்க. நம்ம கேட்க போய் கடைசியில் நாம போய் நிற்க வேண்டியதாயிருமோ? இது யாரையும் குற்றப்படுத்தி இல்ல, இதுக்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது. மனுஷன்தான். அதனாலதான் நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், விட்டுவிடுங்கள். வேதம் சொல்லுகிறது விட்டு. ஆமென். இந்த பகல் வேளையிலே, இந்த உபவாச நாட்களின் முதல் நாளிலே என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்கு இங்க ஒருத்தர் இல்லாம இருக்கலாம், ஆனா வானத்திலிருந்து உனக்கு ஒரு சத்தம் வரும். வானத்தில், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? ஒரு அடிமைக்கு என்ன ஆச்சுன்னு அவரை கேட்கிற அளவுக்கு அவருடைய மனசுல அவ்வளவு இரக்கம் இருக்குன்னா, ஒரு பிள்ளைக்கு நடந்ததை பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? ஆகார் ஒரு அடிமை பெண். ஆகார் அவருடைய பிள்ளை கிடையாது, அவள் அடிமை பெண். ஒரு அடிமைக்கு நடந்த அடிமைக்கு என்ன நடந்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. அடிமைகளுக்கு கொடுக்கப்படுகிற, அதாவது தண்டனையிலே ரொம்ப கொடூரமான தண்டனை தான் சிலுவை தண்டனை. கொடிய குற்றம் செய்தவர்கள், அடிமைகள் தண்டிக்கப்படும் போது இந்த சிலுவையில் அறைவாங்களாம். வழியோரத்துல எல்லாம் அப்படி அரைஞ்சு வைப்பாங்களாம். அப்போ அந்த வழியா போறவங்க பார்த்து ஒரு ஆள் கூட பரிதாபப்பட மாட்டாங்களாம். மாறாக சாபம் வார்த்தைகளை சொல்லி, ஏன் அவன் சபிக்கப்பட்டவன். அவங்கள பொறுத்த வரைக்கும் மரத்திலே தூக்கப்பட்டவன் யாவரும் சபிக்கப்பட்டவன். அதனால அவன் மேல கனிவே காட்ட மாட்டாங்க, அவன் மேல இரக்கமே காட்ட மாட்டாங்க. ஏசு அங்க வந்து நின்னார் பாத்தீங்களா? அது அதை நான் இப்படி சொல்ல விரும்புறேன். நான் எந்த பிளேஸ்ல நின்று அழுதுட்டு இருந்தேனோ அந்த பிளேஸ்ல அவர் வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது மரியாளும் மகதலேனா மரியாளும் ஒரு சில ஸ்திரீகளும் தள்ளி நின்று அழுதுட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். ஆனா சூழ்ந்திருந்த அத்தனை பேரும் தலை துலுக்கி பரியாசம் பண்ணினாங்களாம் அவரை. அப்படிப்பட்ட ஒரு அடிமை பெண் தான் இந்த ஆகார். அவள்கிட்ட போய், உனக்கு என்னப்பா ஆச்சு? இப்படி வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. ஆபிரகாமே கேட்க மாட்டாரு, சாரால் சொல்லவே வேண்டாம், கேட்கவே மாட்டாங்க. ஆனா ஹல்லேலூயா, வார்த்தை எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கேட்கறதுக்கு ஒருத்தர் பரலோகத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
எனக்கு ஒண்ணுன்னா கேட்கிறதுக்கு ஒருவர் உண்டு. என்னை பிள்ளையாக்கினவர், எனக்கு பிதாவா இருக்கிறவர். ஆமென் சொல்றவங்க. இன்னைக்கு கேட்க ஆள் இல்லைன்னா எல்லாரும் தலைக்கு மேல ஏறுவாங்கல்ல. எத்தனை பேர் தான் மனுஷர் எங்கள் தலையின் மேல ஏற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ற முகம் வாடியா, தெய்வத்தின் முகம் வாடும். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? எப்படிங்க கேட்கிறாரு? உனக்கு என்ன ஆச்சு? பயப்படாத. நீ அவ சொல்றதுக்கு முன்னாடி பயப்படாதுன்றார். என்ன ஆச்சுன்னு கேட்டா அவ சொல்லணும். ஆனா அவ சொல்றதுக்கு முன்னாடி அப்போ ஒரு கரை தெளிவா தெரியுது. உனக்கு என்ன ஆனாலும் எனக்கு அதுல இருந்து உன்னை மீட்டு கொண்டு வர முடியும். உனக்கு என்ன ஆச்சு? அது பயப்படாத. ஆமென். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாத. என்ன சம்பவித்ததுன்னு கேட்டுட்டு அவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் யோசிச்சுட்டு, அப்படியா, இது நான் இப்படி நினைக்கல, அப்படிதானே. நம்ம என்னாச்சுன்னு கேட்டுட்டு அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அதை மேற்கொள்ள முடியும், நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். இதுதானே, இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க அப்படி சொல்லுவோம். இது என்னாச்சுன்னு கேட்கிறா. அவ சொல்ல தொடங்குறதுக்கு முன்னாடி பயப்படாதுன்றார். அப்ப நம்மோடு இருக்கிறவர் எவ்வளவு பெரியவர் பார்த்தீங்களா? உனக்கு என்ன ஆனாலும் அதை என்னால மாற்ற. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இதிலிருந்து வெளியே கொண்டு வர முடியாது என்று அவளுக்கு தெரிந்ததுனாலதான் பிள்ளைய. அந்த வசனத்தை வாசிங்க, 15. துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு. பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டுன்னு அதுவரை ஒண்ணு சுமந்துட்டு இருப்பா, இல்லைன்னா கைய இறுக பிடிச்சிட்டு இருந்தா. அதாவது எந்த ஒரு தன்னால இதுக்கு மேல முடியாதுன்னு வந்ததும் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாளோ? அடுத்த வார்த்தை, அவள் மறந்தாளோ. அப்படின்னு என்ன அர்த்தம்? மறக்க மாட்டா, ஆனா தனக்கு இதுக்கு மேல முடியாதுன்னு வரும்போது மறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுவரை பிள்ளைய விடல, அதுவரை பிள்ளைய விடல, அதுவரை பிடிச்சிருக்கிறா. ஆனா இதுக்கு மேல பிடிக்க முடியாதுன்னு வந்ததும் பிள்ளைய அப்படியே விடுறா. இது உலக உறவு. உன்னத உறவு என்ன சொல்றார் தெரியுமா? இதுவரை ஏந்தினேன், இதுவரை சுமந்தேன், அதனால உன்னை நான் முதியோர் இல்லத்துல கொண்டு விட போறேன். இனிமேலும் ஏந்துவேன், இனிமேலும் சுமப்பேன். ஹல்லேலூயா. காரணம், உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாத. ஃபர்ஸ்ட் லாக்டவுன் டைம்ல அநேகர் அவங்கவுங்க மாநிலத்துக்கு போனாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, வாகனம் ஒன்றும் இல்லாததுனால அநேகர் சவுத்துல இருந்து நார்த்துக்கு நடந்து போனதை பார்த்துருப்பீங்க. நடந்து அதுல ஒரு வீடியோ பார்த்து தாங்க முடியல. ஏன்னா லக்கேஜை தூக்கிட்டு ஒரு தகப்பன் போறார். தகப்பனும் தாயான்னு தெரியல, போறாங்க. ஒரு பிள்ளை கையில் இருக்கு, இன்னொரு சின்ன பிள்ளை. அந்த பிள்ளையை தூக்குறதுக்குள்ள கெப்பாசிட்டி இந்த தாய்க்கோ இந்த தகப்பனுக்கோ இல்லை. அதனால நடக்குது, காலில் இருந்து ரத்தம். அது அழுது, இந்த அம்மாவும் அழுதுட்டே போகுது, வேற வழி இல்லை. அப்படியே அழுது 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 இழுத்துட்டு போகுது, முடியல. அப்போ நான் நினைக்கிறேன், கொஞ்ச தூரம் தூக்கி இருப்பாங்க, இவங்களுக்கு முடியலன்னதும் அந்த பிள்ளைய கீழே விட்டு ஒரு இடத்துல, அதான் பாதியில விட்டு செல்ல அவர் மனிதர் அல்ல. எப்ராஹிம், அவனை எப்படி கைவிடுவேன்? நான் மனிதன் அல்ல, நான் தேவனா இருக்கிறேன். சொல்லுங்க, உங்க கைகள் அந்த
பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன் தாயார் போய் தள்ளி இருந்து அழுவும் போது அவன் அதை எப்படி நினைக்கிறேன், பிள்ளை டயர்டானதும் அந்த பிள்ளையை கீழே விட்டதும் இஸ்மவேல் ஆகார பார்த்து சொல்லியிருப்பான், அம்மா டயர்டா இருக்குமா, என்ன தூக்குங்கம்மா. முடியல, முடியாது. எந்த உலக உறவா இருந்தாலும் சரி, ஒரு லிமிட்டுக்கு மேல நம்மளை சுமக்க முடியாது. அதனால ஆமே, நீங்க கனெக்ட் ஆயிருங்க, உங்க பிள்ளைகளை கனெக்ட் ஆக்கி விட்டுருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நல்ல கனெக்ட் ஆயிருங்க அவரோட. சின்ன வயசுல உங்க பிள்ளைகளை பாருப்பா, எல்லாத்துக்கும் உனக்கு அவர் தான் ஃபர்ஸ்ட், அப்பா அம்மா நெக்ஸ்ட். அவன் கனெக்ட் ஆக்கி விட்டுறணும். எனக்கு தெரியணும் எங்க அப்பாவுக்கு முடியலன்னாலும் என்னை கீழே விட்டுருவாங்க, அம்மாவுக்கு முடியலன்னாலும் கீழே விட்டுருவாங்க. ஆனா அவன் அந்த கையில ஆணி அடிச்சதுக்கு அப்புறமும் என்னை கீழே விடல. அவர் தான் என் தகப்பன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாத. உனக்கு என்ன சம்பவித்தது நான் சொல்லாமலே பயப்படாதேங்கிறீங்க. என்ன சம்பவிச்சாலும் என்னால மாற்ற முடியும். அவர் யார் தெரியுமா? பயங்கரமான பராக்கிரமசாலி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 7 பாயிண்ட் கடகடன்னு எழுதுனேன், ஆனா 2லயே இடிச்சு நிக்குது. ஆமென். வேதம் சொல்லுகிறது 19வது வசனம் 18வது வசனம், நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து. யார்கிட்ட சொல்றா? பிள்ளையை செடி கீழே விட்டு பிடிய விட்டவள்கிட்ட ஆண்டவர் வந்து பேசுறாரு, போய் பிடி. ஆமென். நான் என் பிள்ளை கையை பிடிச்சு நான் நடத்துறதுக்கு எனக்கு அவருடைய ஒத்தாசை தேவை. இல்லைன்னா எனக்கு பாசம் இருக்கும், ஆனா என்னால என் பிள்ளைய நடத்த முடியாது. ஆகாருக்கு இஸ்மவேல் மேல பாசம் இருக்கு, ஆனா நடத்துறதுக்குள்ள திராணி இல்ல. ஆமென். நான் ஆவியிலே நல்லா ஃபீல் பண்றேன். ஆவியானவர் சபைக்கு பேசிட்டு இருக்கிறேன். ஆமென். பிள்ளைக்கு அது செய்யணும், இது செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் ஆசை இருக்கு, ஆனா துருத்தியில தண்ணியில். அதனால சூறைச்செடிக்கு கீழே விட்டுட்டு பிள்ளைய விட்டு போறா. ஆண்டவர் கூடுறாங்க, என்ன சம்பவித்தது? ஆண்டவரே இல்லை, போ நீ இப்படி. பிள்ளை எங்க விட்ட அங்க கையப்படி. உன் கையை நான் பலப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது 19வது வசனம், தேவன் அவருடைய 18வது வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசிங்க. நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ. அவனை கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வசனம், தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். அவன் பாரான் வனாந்திரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க திராணி இல்லாதவள் பிள்ளைக்கு திருமணம் எடுத்து நடத்துகிறாள். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. என் கூட இருக்கிறவர் நினைச்சா glory. ஆமென் சொல்றவங்க, ஆமென் சொல்றவங்க ஆர்ப்பரிப்பாடு. come on church, இது நடக்க போகுது. ஒரு செடிக்கு கீழே நீ முடிச்சிடலாம் பார்க்கிற இல்ல, நீ பார்க்க வேண்டிய காரியம் அநேகம் இருக்கிறது. உன் கையை கொண்டு செய்ய வேண்டிய காரியம்.
நான் நினைக்கிறேன் ஆகார் உனக்கு என்ன சம்பவித்தது, ஆகார் இப்படி வச்சிருப்பா, எல்லாம் போச்சு. எலும்பு அவன் கையை பிடி. ஆமென், ஹல்லேலூயா. அவளை வச்சு என் பிள்ளைக்கு அடுத்த வேளை கொடுக்கிறதுக்கு கூட என்ன ஒண்ணு இல்லாத எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினாலே ஊடரபா சந்தரபா லகபதரபா ஏரபல ரதனரலர ஹண்டரபலரா. ஆமென். இன்னைக்கு என்ன சம்பவித்தது, என்ன சம்பவித்தது? இந்த கேள்வி ஆண்டவர் கேட்க நான் இங்கே ஜெபிக்க விரும்புறேன். ஆமென், ஆமென். என்ன சம்பவித்தது? பயப்படாத. ஆண்டவர் சும்மா வார்த்தை தரல, என் கூட இருக்கிறவர் யார் என்பதை நான் பார்க்கணும், நான் பார்க்கணும். ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு அடுத்த அவன் கேட்கல, பிரியாணி கேட்கல, அவன் ஒரு கிளாஸ் தண்ணி தான் கேட்கிறான். திராணி இல்லை. அவளை எழுப்பி, நீ திராணி இல்லைல்ல, நீ கிளம்பு, நீ இந்த பூமியில வாழ்ந்து பூமிக்கு பாரமா இருக்காத போ. அப்படி ஆண்டவர் சொல்லல. உலகம் அப்படிதான் சொல்லும். உன் பிள்ளைக்கு ஒண்ணு செய்ய முடியலன்னா நீ எல்லாம் எதுக்கு வாழ்ந்துன்னு உலகம் இப்படிதாங்க கேட்கும். உலகம் இப்படிதான் கேட்கும். ஆனா நமக்காய் குரல் கொடுக்கிற ஒரு பரலோகத்தில் இருக்கிறார், நம்மோடு இருக்கிற ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறார். எழும்புங்கிறார். எழும்பு, பிள்ளை கையை பிடி. அந்த பிள்ளையை நீ விட்டுட்ட, ஏன்னா உனக்கு முடியல, நீ பிடி, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். உன் கையை வச்சே செய்ய வைப்பேன். உன் பிள்ளைக்கு தண்ணி கொடுக்கறது நீ பெருசா பார்க்குற, உன் பிள்ளைக்கு ஒன்றை வச்சே நான் மேரேஜ் எடுக்க வைப்பேன். அந்த பிள்ளை வளர்ந்து, ஹல்லேலூயா, பிள்ளை தளர்ந்ததை பார்த்தா கர்த்தர் அவனை வளர்றதை பார்க்க வச்சார். ஆமென். என் கூட இருக்கிறவர் யார்? எனக்கு நிறைய பயம் சூழ்ந்து இருக்குதா? ஐயோ பிள்ளைக்கு அடுத்து நான் என்ன செய்ய போறேன்னு. கூட இருக்கிறது யாருன்னு பாருங்க, அந்த பயம் விலகும். சர்வ வல்லவர் நம்மோடு இருக்கிறார். உனக்கு என்ன சம்பவித்தது? என்ன சம்பவித்தாலும் அதை சரி பண்ண என் தேவனால் ஆகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் சரபல கபதனரபடராலரா. ஆமென். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாது. சொல்லுங்க, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக. ஆமென். நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. க்ளோரி. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. ஆமென். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பேன். அதின் காலத்தில் நேர்த்தியாய். ஆமென். எனக்கு நம்புறவங்க மாட்டோம். ரெண்டு கைகளை உயர்த்தி, உங்க கைகள், உங்க கைகள் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாது, பயப்படாது. ஆமென். உம்மால் கூடாது. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், சகலத்தையும். க்ளோரி. வார்த்தையாலே நீ. ஆமென் ஆண்டவரே. க்ளோரி ஜீசஸ். சொல்லுங்க நம்பிக்கையோடு, என் வாழ்விலும் நீர் வாக்கினார்
சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவே. இப்போ எல்லாரும் ஒரே சத்தமா உங்க கைகள் உம்மா கூட. ஆண்டவரே, இந்த கையை தளர விட மாட்டீங்கப்பா, தளர விட மாட்டீங்கப்பா, தளர விட மாட்டீங்க. ஆகார எழுப்பி உன் பிள்ளை கையை பிடி. நான் பாத்துக்கிறேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நீ எதை பாப்ப, நீ எதை பாப்ப. பிள்ளை தளர்ந்ததை நீ பார்த்துட்டல்ல, பிள்ளை வளர்றதை நீ பாப்ப, நீ பாப்ப. ஆமென். எனக்காக யாவும், எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க. சொல்லுங்க, எனக்காக யாவும், எனக்காக என் தேவன் நீர் இருக்க எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயல்லப்பா. கடைசி சொல்லும், உங்க கைகள் குறுகல, உங்க கைகள் நம்பிக்கையோடு உம்மா கூட. நன்றி ஆண்டவரே. ஷாபாலா காபாரா பாலாரா தாரா ஏடரா ராமா சேகரோலரா தடரா. அப்பா, எங்க காதுகள் கேட்க இன்னைக்கு வார்த்தைகளை கேட்க வச்சிருக்கிறீங்க. நாங்க நம்புறோம்ப்பா, நம்புறோம்ப்பா. ஆண்டவர், எங்களால முடியாததை நீங்க எங்களை வச்சு செய்ய போறீங்கப்பா. எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில காண வேண்டிய நன்மைகளை காண வைக்க போறீங்க ஆண்டவரே. கர்த்தர் உங்கள் கைகளை பலப்படுத்துவாராக. ஆண்டவர் சொல்லுகிற, நான் உனக்கு பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். அப்படியே எல்லாரும் கண்களை மூடு. ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன என்ன நடந்துச்சு உங்க வீட்டில், உங்க வாழ்க்கையில? ஆண்டவர்கிட்ட இப்ப சொல்லுங்க. ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும். என் குடும்பத்தில் அடிக்கிற புயல், குடும்பத்தில் ஆண்டவருக்கு என்ன, நீ ஆண்டவர்கிட்ட சொல்லு. வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்திருங்க. ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு முழங்கால் போடன்னு தோணுச்சுன்னா முழங்கால் போடலாம், உங்களுக்கு எப்படி வசதியோ. ஒரு 2 நிமிஷம் நீங்க இப்போ ஆண்டவர் சமூகத்தில் உங்க இருதயத்தை ஊட்ட போறீங்க. நீ ஊற்றும் போது அந்த சத்தம் உங்க காதுகளில் கேட்கும். பயப்படாத, பயப்படாதுன்னா இதை நான் பார்த்துக்கிறேன், இதை நான் ஹேண்டில் பண்றேன். ஆமென். உன் கையை வச்சே உன் பிள்ளைக்கு வேண்டிய நன்மையை நான் செய்ய வைப்பேன். இந்த வார்த்தைகளை கர்த்தர் கண்களுக்கு முன்பாய் காண்பித்து தந்து பேசிட்டு இருக்கிறார். முடியலன்னு விட்டுட்டு போயிடலான்னு பாத்தியா? மாட்டார். உனக்கு என்ன சம்பவித்தது? ஆண்டவரை நம்புங்க. எனக்காகயா? அப்பா நன்றி. எனக்காக யாவை பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, அப்படியே பேசும்போது நம்ம ஆசையெல்லாம் சொல்லலாங்க ஆண்டவர்கிட்ட. அப்ப என் பிள்ளை வாழ்க்கையில இந்த நன்மையை பார்க்கணும் நான் விரும்புறேன்ப்பா சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. வேற யார்கிட்டங்க சொல்ல போறோம்? என் பையன் வாழ்க்கையில, என் பொண்ணு வாழ்க்கையில இந்த நன்மையை பார்க்கணும் நான் விரும்புறேன்ப்பா. என் கையை பலப்படுத்துங்கப்பா.
நான் விரும்புறேன்ப்பா. என் சுமை ஆண்டவரே, என் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை செய்ய முடியலன்னு சொல்லி என் பிள்ளைய நான் இந்த இடத்துல இறக்கி விட்டுற கூடாது ஆண்டவரே. என் சுமை ஆகாரம் பார்க்க வச்சிங்களே, தளர்ந்த பிள்ளை வளர்றத பார்க்க வச்சிங்களே, அவனுக்கு ஒரு திருமணம் செய்ய வச்சு பார்க்க வச்சிங்களே. நீர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறீர் ஆண்டவரே. நீங்க எவ்வளவு நல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறீர் அம்மா. என் குடும்பத்துல ஆனா எங்க திராணியோ ஒரு துருத்தி தண்ணீர் எடுக்க கூட இல்ல. ஒரு துருத்தி தண்ணீர் எடுக்க வழி இல்லாத வீட்டுல மேரேஜ் நடக்குது. இது எப்படி சாத்தியம்? இது கர்த்தராலே ஆயிற்று. அன்பு சகோதரா, உனக்குன்னு விசாரிக்க, உனக்கு என்னாச்சுன்னு கேட்கறது கூட இங்க யாரும் இல்லைன்னு சொல்லி நீ கலங்காது. எனக்கு ஆண்டவர் தெளிவா பேசிட்டு இருக்கிறார். உணர முடியும். உனக்கு என்னமா ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சு? ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்க வீட்டுல ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் உண்டாகுமா? இப்படி எல்லாம் ஏங்கினத கர்த்தர் அறிவார் சகோதரி. இப்படி ஒரு நன்மை எங்க வீட்டுல நடக்குமா? நீ ஏங்கினத அவர் அறிவார். நீ ஏங்கினத அவர் அறிவார். நீ ஏங்கினத எல்லாருக்கும் முன்னாடி சிரிச்சிட்டு ஆகாரம் மாதிரி தள்ளி போய் தனியா போய் பாத்ரூம் கதவை அடைச்சிட்டு ரூம் கதவை அடைச்சிட்டு நீ அழுததெல்லாம் அவருக்கு தெரியும். நீ அழுததெல்லாம் அவருக்கு தெரியும். நீ அழுததெல்லாம் அவருக்கு தெரியும். சொல்ற என்ன ஆச்சு உனக்கு? பயப்படாத, பயப்படாத. நல்ல அழணும்னு தோணும்போ பைக் எடுத்துட்டு எங்கேயோ போய் உட்கார்ந்து இருந்த நீ அழுததெல்லாம் அவருக்கு தெரியும். இஸ்மவேல் என்ன நினைச்சிட்டு இருந்தான்னா அம்மா தண்ணி எடுக்க போறாங்க. ஆனா இஸ்மவேலுக்கு தெரியல அங்க அம்மா இருந்து அழுதுட்டு இருக்கிறது. பிள்ளைங்க முன்னாடி அழுதுற கூடாது தள்ளி போய் எங்கேயோ போய் உட்கார்ந்து இருந்து அழுகிற உள்ளமே. அவர் கேட்கிற, உனக்கு என்னாச்சு? பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. நீ உன் பிள்ளை தளர்ந்ததை பார்த்துட்ட, நீ வளர்றத பார்ப்ப. நான் உன் கூட இந்த பெரிய சாதி ஆக்குவேன். தேங்க்யூப்பா. நீங்க இருக்கிறீங்கப்பா. எனக்கு ஒண்ணு நான் கேட்கறதுக்கு நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. எனக்கு ஒண்ணு நான் கேட்கறதுக்கு நீங்க இருக்கிறீங்க. எனக்கு ஒண்ணு நான் கேட்கறது. தேங்க்யூப்பா. தேங்க்யூ. உம்மை விட்டா யாரோ இல்லை ஏசையா. உம்மை விட யாரோ இல்லை ஏசையா. உம்மை விட்டா யாரோ இல்லை ஏசையா. உம்மை விட யாரோ இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. பார்வோனின் சேனை என்னை
உண்டு பண்ணும் தேவன் நீங்க. அப்பா நீங்க இருக்கிறீங்கப்பா, நீங்க இருக்கிறீங்கப்பா, நீங்க இருக்கிறீங்கப்பா. லவ் யூ பா, லவ் யூ பா. ஆமென். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. உள்ள இடங்களில் அப்படி ரெண்டு கையை விரிச்சு தலைய வானத்துக்கு நேரா ஏறெடுத்து சொல்லுங்க, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும்பா, நீங்க போதும்பா, நீங்க போதும், நீங்க போதும்பா. அப்பா பார்த்து சொல்லுங்க, நீங்க வேணும் எனக்கு, நீங்க உனக்கு என்னாச்சுன்னு கேக்குறதுக்கு நீங்க தான் இருக்கிறீங்கப்பா. எனக்கு ஏதாவது ஒண்ணு செய்யறதுக்கு நீங்க தான் இருக்கிறீங்கப்பா. நீங்க தான் வேணும்ப்பா, நீங்க வேணும். ஒரு பலக வர பலரா சொல்லுங்க, இந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்க மட்டும் எனக்கு, நீங்க மட்டும். ஆண்டவரே, எனக்கு உம்மை தவிர யாருண்டா? பரலோகத்தில் உம்மை எல்லா எங்களுக்கு யாருண்டா ஆண்டவரே? ஆமென். நீங்க மட்டும்தான் எனக்குப்பா, ஆமென் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ற, ஆமென், நான் நினைக்கிறதுக்கு மாறா சம்பவிச்சிட்டேன்னு சொல்லி எல்லாம் இழந்தது போல நிற்கிறாயோ சகோதரி. கர்த்தர் சொல்ல, பயப்படாத, பயப்படாத, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். ஆமென். தளர்ந்த கையை கர்த்தர் பலப்படுத்துகிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி, என்னோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். நிச்சயம் அதை செய்வார், சாட்சியாய் நிறுத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதிக்கிற இந்த 3 நாட்கள் உபவாச கூடுகையின் முதல் நாளிலே உங்க சமூகத்தில் கொண்டு வந்து எங்களோடு இடைப்பட்டீர். ஆண்டவர், நீர் எங்களை அறிந்து எங்க மத்தியில் என்ன பேசணுமோ அந்த வார்த்தையை தடையில்லாம பேசினீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை அறிந்து எங்களோடு பேசுகிறவர் நீங்க இருக்கிறீங்கப்பா. உனக்கு என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு நீங்க இருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு உனக்கு கேடகமா இருக்கிறேன்னு சொல்றதுக்கு நீங்க இருக்கிறீங்கப்பா. ஆமென் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர், என்னென்ன வார்த்தைகள் இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே மங்கி இருந்த நிலையிலிருந்து மீண்டும் பற்ற வைத்ததோ, அந்த காரியங்கள், அந்த வார்த்தைகள் இந்த பிள்ளைங்க வாழ்க்கையிலே நிறைவேறுவதை கண்டு சாட்சியா நிற்க கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, ஒரு துருத்தி தண்ணி கூட பிள்ளைக்கு கொடுக்க திராணி இல்லாதவளை வச்சு அந்த பிள்ளையினுடைய திருமணத்தையே நடத்தி வச்சுட்டீங்களேப்பா. இது உங்களால மட்டும்தான் செய்யக்கூட ஆண்டவரே. இப்படிப்பட்ட அநேக அதிசயங்கள் ஆண்டவரே இந்த ஆண்டிலே உடைய பிள்ளைங்க வாழ்க்கையில எங்க குடும்பத்திலே கர்த்தர் நடப்பிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா மகிமைக்கான உமக்கு செலுத்துகிறோம். தொடர்ந்து நாளை மறுநாள் நடக்கிற ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தாரும். உடைய பிள்ளைகளை தடையில்லாமல் அழைத்து கொண்டு வரும். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை காலை சரியாய் 10 மணிக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கிறது. வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.